பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கர்த்தர் தருவாராக, பேசுவாராக. நீங்கள் இதை கேட்பீர்களாக என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திர தேவனிடத்திலிருந்து காத்து இந்த வசனத்தெல்லாம் நாங்கள் உங்களுக்கு முன்பாக வெளியிடுகிறோம். தேவன் தாமே இதை அசட்டை பண்ணாதீங்க, இதை கேளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு இது என்ன பண்ணும்? பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற எல்லா பிள்ளைகளுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க? கேளுங்க. ஸ்தோத்திர சங்கீதம் 139 அதிகாரம் 1-5 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திர சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் ஸ்தோத்திர என் உட்காருதலையும் என் எழுதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகளெல்லாம் நமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரபாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீ அறிந்திருக்கிற. முற்பத்தை பிற்பதை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னு தாவீது சொல்றாருங்க. ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, நம்ம உட்காருறது, எழுந்திருக்கிறது, படுகிறது எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். யார்? ஏசப்பா. நீங்கள் நினச்சிக்கலாம், சோதரி நீ எங்கே இருந்தாலும், நீ பாவத்தில் இருந்தாலும் கர்த்தர் பார்க்குறாரு, பாதாளத்தில் இருந்தாலும் பார்க்குறாரு, துதிச்சிட்டு இருந்தாலும் கர்த்தர் பார்க்குறாரு. அவர் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீ என்னென்ன பண்ணுறேன்னு சோதர மனுஷனுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா? ஸ்கேன் பண்ணால் உள்ளே இருக்குது எல்லாம் கரெக்டாக தெரியுது. அப்படி வெளியே வச்சா அசிங்கம் நமக்கு. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உள்ளே வச்சுட்டார் எல்லாம் ஸ்கேன்லாம். அப்போ அந்த உள்ளே வச்சிருக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்காரு. டெய்லி நீ என்ன பண்ணுற, ஸ்தோத்திரம், என்ன வழியில் போகிற, நீ எப்படி இருக்கிற, கர்த்தரை துதிக்கிற, இஷ்டத்துக்கு போறியா வரையா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் முற்பத்திலும் பிற்புறத்திலும் முன்னாடியும் பின்னாடியும் நம்மளுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். முற்புறத்திலும் பிற்புறத்தில் நீர் என்ன நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறது. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாருங்க. பாருங்க, அதிலே 23 வசனம், தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ பாருங்க, ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, என்னை சோதித்து என் சிந்தனைகளை பாருங்க அறிந்து கொள்ளும். வேதனை ஆண்டவரை குறித்து சோதனை பேசுறதுக்கு, திட்டுறது, தூரமாக இருக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்கிறது, இப்படிப்பட்ட ஆண்டவரை குறித்து நிறைய நம்ம என்ன பண்ணுறோம்? சோத அற்புதங்களெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நன்றி இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. 10 குஷ்டரோகி வந்தாங்க ஏசப்பா கிட்ட. 10 குஷ்டரோகி வந்தாங்க, 10 பேருக்கு சுகம் கொடுத்துட்டாரு. ஆனால் ஒருவர் மட்டும் வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த ஒருவர் தான் கர்த்தரை தேடுகிறார். அந்த 9 பேர் எங்கேயும் காணாமல் போயிட்டாங்க. நீங்கள் அந்த ஒருவராக இருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, சோத்திர வேதனை உண்டாக்க வழி. இன்றைக்கி நம்ம அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? என்கிட்ட கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது ஆண்டவரே அடுத்த மேலே, உங்கள் மேலே, அதை அறிந்து அந்த அப்போ பாருங்க, அந்த வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்தும், உம்முடைய வழியில் என்ன நடத்தும், தவறான வழியில் நடத்தாதீங்கப்பா அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்குறாருங்க. இன்றைக்கி நம்ம அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை சொல்லி என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே கிடையாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவன் அறிக்கை செய்து விட்டு விடும்போது ஆண்டுடைய இறக்கம் நமக்கு கிடைக்குங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலிருந்து தேவன் உங்களோடு கூட பேசுவாரானால், ஸ்தோத்திரம், வேதனை உண்டாக்க வழி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆண்டு சமூகத்திலேருந்து என்ன பண்ணிடு? அறிக்கை செஞ்சு விட்டுடு. தாவீது அப்படி விட்டும்போது ஆண்டவர் பாருங்க, அவர் ஆசீர்வதித்தாருங்க. அவர் ஆயுசு நாளில் கூட்டி கொடுத்தாருங்க. அவர் பலிக்கு பெருக செய்தாருங்க. இன்னைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட இப்படி நல்ல காரியங்களை ஆராயுங்க. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சேன்னா அதை என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவியானவரை கண்டித்து உணர்த்துங்கன்ற ஜெபமானுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, சின்ன காரியங்கள் இல்லை, பெரிய காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கி நம்ம எல்லாம் உத்தமன்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அல்லையிலே நீ உத்தமனாக இருந்தால் ஆண்டவரை போய் எடுத்துகிட்டு இருப்பார். நீ இன்னும் உனக்குள்ளே பாவம் இருக்குது, ஸ்தோத்திரம், நீ பரிசுத்தமாக இருந்தனா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஜெபிக்கலாமா?
எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இதை கேட்குற பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வழிகளெல்லாம் அறிந்த முற்பத்தை பிற்பத்தை நெருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வழிகளெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நாங்கள் வேதனையாக இடத்துல நடந்தது தான், எங்களை மன்னிங்கப்பா. இனி ஒரு நாட்டில் உண்மை குறை சொல்லக்கூடாது, சுற்றி இருக்கிறவங்கள குறை சொல்லக்கூடாது, அப்பா அம்மாவை குறை சொல்லக்கூடாது ஆண்டவரே. என்னை ஏன் பெற்றேன்னு சொல்லக்கூடாது ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமாக நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த இதை கேட்குற பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவர் வேதனை உண்டாக்க வழியிலிருந்து மனம் திரும்பி கர்த்தரை முழுமையாக நேசிக்கிட்டோம் என்று மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.